ரவா உப்புமா அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்ச டிஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லலாம். நான் சொல்கிற மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி நான் செஞ்சேன்னு நான் சொல்லட்டா? ஒரு கடாயில் எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றி கடுகு உளுந்து தாளிச்சிட்டு 3 பச்சை மிளகாவை கீறி அதில் போட்டு அதை வணக்கிட்டு 2 வரமிளகாவும் போட்டுக்கோங்க. இஞ்சி நல்லா ஒரு பெரிய துண்டு தட்டி அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு, பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனதை ஒரு 2.5 வெங்காயம் அளவுக்கு எடுத்துகிட்டு அதையும் போட்டு நல்லா வணக்கிட்டு, 1 டம்ளர் ரவைக்கு 3.25 டம்ளர் தண்ணி, இதுதான் கணக்கு. 4 பேர் கொண்ட ஃபேமிலிக்கு 1.5 டம்ளர் ரவை போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த அளவில் நீங்கள் எடுத்து வச்ச தண்ணியை வதக்கி வச்ச வெங்காயத்தை இருக்கிற கடாயில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்கிட்டு, அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணி சிம்லேயே வச்சு கலரி எடுத்திங்கன்னா மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி விட்டு நெய் 2 ஸ்பூன் ஊற்றிங்கன்னா சூப்பரான ரவா உப்புமா ரெடி.